வணக்கம். ப்ளவுஸோட பேக் நெக்கில் சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து தைக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சாரியோட பார்டர்லேருந்து கட் பண்ண இந்த கிளாத்தில் இந்த மாதிரி மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் அது மேலே இப்படி ஒரு லேஸ் வச்சு தச்சிக்கிறேன். மறுபடியும் லேஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா படிஞ்சு இருக்கும். இப்போது அடுத்த பகுதியிலையும் நான் இதே மாதிரி லேஸ் வச்சு தச்சிக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா படிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்படி கோல்டன் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்து அதை மறுபடியும் இந்த மாதிரி மடித்து இப்படி ஒரு பெட்டல் மாதிரி நாம் பூ கட்டுற மாதிரி நூலால் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். அதே கலரில் த்ரெட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மற்ற பீஸ்லேயும் இப்படி பெட்டல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ்க்கு சென்டரில் நான் ஒரு பூ மாதிரி வச்சு தைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு பெட்டலாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி நாம் செஞ்ச பெட்டல்ஸை ஒன்று ஒன்றா வச்சு இப்படி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணதை மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கற்பனைக்கு தோன்றக்கூடிய டிசைனை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் நான் ஒரு ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்டோனை சுற்றியுமே நான் ஒரு லேஸ் வச்சு தச்சிருக்கிறேன். கீழே வந்து அந்த கோல்டன் கலர் கிளாத்லேயே ஹேங்கிங்கும் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அழகாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.